மெயினாக ePro 17 வெர்ஷனில் என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆட் ஆன் கிளிக் பண்ணும்போது இங்கே ஐடி மேக்கர்னு வரும். இங்கே வந்து நம்ம வந்து ஐடி கார்டு வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஐடி கார்ட்ஸு நம்மளே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம கம்பெனி பேர் போட்டுக்கலாம், ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து ஐடி கார்டு வந்து இங்கேயே வந்து மேக் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, இங்கே ஃபோட்டோ கிளிக் பார்கோடு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் வந்து இங்கே இந்த இடத்துல பார்த்துருக்கோம், இங்கே போயிட்டு ஃபோட்டோ வச்சுக்கலாம். இந்த மாதிரியான ஐடி கார்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த eProவில் 17 வந்து இருக்கிற மெயின் ஃபீச்சரு. இன்றைக்கி ePro 17 அந்த சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது பார்ப்போம். அது ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ePro 17 டவுன்லோடு பண்ண பின்னாடி இது வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதை டபுள் கிளிக் பண்ணியோ இல்லை ஓப்பன் பண்ணியோ இன்ஸ்டால் பண்ணும்போது எஸ்என் கேட்கும். அது எஸ்என் கொடுத்துட்டு அடுத்து உங்களுக்கு வந்து இங்கே நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. இந்த க்ரியேட் டெஸ்க்டாப் ஷார்ட்கட் அது கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆன உடனே உங்களுக்கு இந்த இங்கே ePro அந்த வந்துடும். ஸோ ePro சாஃப்ட்வேர் வந்து இது ஓப்பன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து கொஞ்சம் ரிஜிஸ்ட்ரேஷன் மெத்தடெல்லாம் மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த கெட் ஓடிபின்னு இருக்குது இல்லைங்களா, அது வந்து கெட் ஓடிபி வந்து கிளிக் கொடுக்கணும். கெட் ஓடிபின்னு கொடுத்த உடனே இங்கே என்ன தெரியுதுன்னா, இந்த நம்பர் இருக்குது இல்லைங்களா 8396, அந்த நம்பரை வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பணும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் மொபைல்லேருந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு 8396 என்றது வந்து அனுப்பணும். சரிங்களா? இப்போது நான் அனுப்புகிறேன். இப்போது நான் வந்து 8396 அனுப்பிட்டேன். இப்போது அனுப்பின உடனே எனக்கு என்ன ஆகுதுன்னாக்கா மொபைல் நம்பர் வெரிஃபைடுன்னு வருது. இப்போ ஓகே கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன சொல்லி கேட்குன்னா, உங்களுக்கு வந்து நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி, உங்களுக்கு ஆக்டிவேஷனில் நிற்கும். உங்களுக்கு வெரிஃபை ஆகிட்டு இப்போது வந்து என்னுடைய கீ இது கொடுத்து நான் ஓகே பண்ண பின்னாடி எனக்கு சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகிடும். சாஃப்ட்வேர் வந்து இன்டர்ஃபேஸு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் முன்னைக்கும் இப்போக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது கொஞ்ச நாள் வந்து நீங்கள் பழக வந்து உங்களுக்கு அது கொஞ்சம் செட் ஆகிடும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க 4x6 எவாலிஸு இந்த மாதிரியான செட்டிங்ஸ் இருக்குது. இதில் ஒரு அட்வான்டேஜ்னால், உங்களுக்கு ஓஎஸ் போச்சுனாலும் அகெயின் வந்து நீங்கள் வந்து பிரிண்டர் செட்டப்பெல்லாம் நீங்கள் வந்து தனித்தனியாக பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஒரு முறை நீங்கள் பிரிண்டர் செட்டப் பண்ணிட்டீங்கனாக்க அடுத்த டைம் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் வந்து உங்களுக்கு ஆகிடும். அந்த பிரிண்டர் செட்டப் அதே இருக்கும். அதுதான் இதில் வந்து மெயின் அட்வான்டேஜஸ்ஸு. இப்போ வந்து இங்கே வந்து எவாலிஸ்னால் இந்த ஐடி கார்டு பிரிண்டருக்கு எடுக்கிற மாதிரி, இங்கே வந்து 8050 அதுக்கு எடுக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே வந்து மேக்ஸின் கொடுக்குறது, மேக்ஸி எடுக்கிற மாதிரி. இங்கே வந்து ரீசெட்டு பட்டன் வந்து இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ கரெக்ஷன் பண்ணுற பட்டன் இங்கே இருக்குது. அப்போது ரெகுலராக எப்போவுமே இல்லாத அந்த டாக்குமெண்ட் கிளிக் பண்ணி ஆதார் கார்டு, கலர் ஆதார் கார்டு இந்த மாதிரி போடுற ஆப்ஷனு. அதுக்கப்புறம் இங்கே ஆப்ஷனில் வந்து ஆதார் செட்டப்பு, பிரிண்டர் செட்டப்பு கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இது தான்
இதுக்கு மேலே இந்த மாதிரி இருக்கும். இதில் என்ன தான் அப்பயே சொன்ன மாதிரி தான், இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னால், நீங்கள் வந்து ஒரு நியூ செட்டப் பண்ணிட்டீங்கனாக்க அடுத்து உங்களுக்கு ஓஎஸ் போச்சுனாலோ சிஸ்டம் மாற்றும் போதோ மறுபடியும் அங்கே போயிட்டு வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ண தேவையில்லை. உங்களுடைய லாகின்ல நீங்கள் செட் பண்ணது வந்து எந்த பிசியில் நீங்கள் போட்டாலும் அது வந்து உங்களுக்கு வரும். ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் எப்படி பிரிண்டர் செட்டப் பண்ணுறது அதெல்லாமே வந்து நம்ம பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.